திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் நாம் காண இருக்கும் பாடல் பதிகம் திருவாரூர். வாங்க பாடலுக்கு உள்ளே போகலாம். பாடலன் நான்மறையன் பாடிபட்ட கோலத்தின் திங்கள். பாடலன் நான்மறையன் பாடிபட்ட கோலத்தின் திங்கள். சூடலன் மூவிலையை சூளும் வளநேந்தி. சூடலன் மூவிலையை சூளும் வளநேந்தி. கூடலர் மூவிலும் எரி உண்ண கோரரி கொண்டெல்லி. கூடலர் மூவையிலும் எரி உண்ண கூரரி கொண்டெல்லி. ஆடலன் ஆதிரையன் ஆரூர் அமர்ந்தானே. ஆடலன் ஆதிரையன் ஆரூர் அமர்ந்தானே. ஆரூர் அமர்ந்தானே. பாடலன் நான்மறையன் படிபட்ட கோலத்தின் திங்கள். திருவாரூர்கண் எழுந்தருளிய இறைவன் பாடப்படும் 4 வேதங்களை அருளியவன். அதனால் பாடலன் நான்மறையனன் படிபட்ட கோலத்தின் திங்கள். ஒப்பற்ற அருளியவன், ஒப்பற்ற தோற்றத்தை உடையவன், திங்களை முடிவில் சூடியவன். அதான் படிபட்ட கோலத்தன் திங்கள் சூடலன் மூவிலை சூளும் வளநேந்தி. திங்களை முடிவில் சூடியவன் இலை வடிவமான முத்தலை சூலத்தை வழக்கரத்தை ஏந்தி தன் பகைவராக இருந்த அசுரர்களின் முப்புறங்களையும் எரியுண்ணச் செய்தவன். அதான் சூளம் வளநேந்தி கூடலர் மூவையிலும் எரி உண்ண கூரரி கொண்டெல்லி. முப்புறங்களும் எரி வச்சதான் மிக்க எரியை, அதான் கூரரி முக்கிய எரியை கையில் ஏந்தி நள்ளிரவில் நடனம் புரிவான். அதான் கூரன் டெல்லி. ஆடலன் ஆதிரையன் ஆரூர் அமர்ந்தானே. முப்புறங்களையும் எரிய செய்தவன் மிக்க எரியை கையில் ஏந்தி நள்ளிரவில் நடனம் புரிவான். திருவாதிரை நாளை உகந்தவன். சோலையில் வண்டினங்கள் கரும்போடிசை முரள சூழ்ந்த. சோலையில் வண்டினங்கள் கரும்போடிசை முரள சூழ்ந்த. ஆலையின் வெம்புகை போய் முகில் தோயும் ஆரூரில். ஆலையின் வெண்புகை போய் முகில் தோயும் ஆரூரில். பாலோடு நெய் தயிரும் பயின்றாரும் பரமேட்டி பாதம். பாலோடு நெய் தயிரும் பயின்றோடும். பாலோடு நெய் தயிரும் பயின்றாடும் பரமேட்டி பாதம். காலையும் மாலையும் போய் பணிதல் கருமமே. காலையும் மாலையும் போய் பணிதல் கருமமே. பணிதல் கருமமே. சோலையில் வண்டினங்கள் கரும்போடு இசைமுரள சூழ்ந்த. ஆலையின் வெண்புகை போய் முகில்தோயும் ஆரூர். சோலைகளில் வண்டுகளும் கரும்புகளும் இசை முரளவும் சூழ்ந்துள்ள கரும்பு ஆலை, அந்த கரும்பு ஆலைகளிலிருந்து தோன்றிய புகை, விரும்பத்தக்க புகை மேல் நோக்கி சென்று வானத்திலுள்ள முகில்களில் தோய்வதுமான திருவாரூரில். அடுத்தது பாலோடு நெய் தயிரும் பயின்றாடும் பரமேட்டி பாதம். திருவாரூரில் பால் நெய் தயிர் ஆகியவற்றை விரும்பி ஆடும் மேலான இறைவன் பரமேட்டி பாதம். மேலான இறைவன் திருவடிகளை காலையும் மாலையும் போய் பணிதல் கருமமே. இறைவன் திருவடிகளை காலை மாலை ஆகிய இருபோதுகளிலும் சென்று பணிவது நாம் செய்யத்தக்க கருமமாகும்.
உள்ளமுறைச்சையினால் உகந்தேத்தி தொழுமின் தொண்டீர் மெய்யே. உள்ளமுறைச்சையினால் உகந்தேத்தி தொழுமின் தொண்டீர் மெய்யே. கள்ளமொழிந்திடுமின் கரவாதிரு பொழுதும். கள்ளமொழிந்திடுமின் கரவாதிரு பொழுதும். வெள்ளமோர்வான் சடைமேர் கரந்தேற்ற வெள்ளேற்றான் மேய. வெள்ளமோர்வான் சடைமேர் கரந்தேற்ற வெள்ளேற்றான் மேய. அன்னலங்கழனி ஆரூர் அடைவோமே. அன்னலங்கழனி ஆரூர் அடைவோமே. தொண்டர்களே, நீவீர் உள்ளத்தால் ஆராய்ந்து அறிந்த விருப்பொடு மகிழ்ந்து போற்றி. உள்ளமோ இச்சையினால் உகந்து ஏத்தி தொழுது மின் தொண்டீர் மெய்யே. தொண்டர்களே, நீங்கள் உள்ளத்தால் ஆராய்ந்து அறிந்த விருப்பமோடு மகிழ்ந்து போற்றி தொழுவீர்களாக. மறைக்காமல் உண்மையாகவே உன் நெஞ்சத்திலுள்ள கள்ளங்களை ஒழிப்பீர்கள். கள்ளம் ஒழிந்திடும் கரவாதிருபொழுதும். காலை மாலை இருபோதும், அதான் கரவாதிருபொழுதும். காலை மாலை இருபோதுகளிலும் கங்கை வெள்ளத்தை ஒப்பற்ற நீண்ட சடை மேல் மறையும்படி செய்தவனும். வெள்ளமோர் வர்சடைமேற் கறந்திட்ட வெள்ளேற்றான் மேய. வெள்ளாற்றேன் மேய வெண்மையான ஆணேற்றை, அதான் வெள்ளேற்றான். வெள்ளேற்றுன்னா வெள்ளேறு. வெண்மையான ஆண் ஏற்றை உடையவனும் ஆன சிவபிரான் எழுந்தருளிய சேற்று வளம் மிக்க அல்லழகன். அல்லன்னா சேரு. அல்லழகன் கடனினா வயல்கள். ஆரூர் அடைவோமே. அதான் சேற்று வளம் மிக்க அகன்ற வயல்களால் சூடப்பட்ட திருவாரூரை வழிபடுதற் பொருட்டு நாம் செல்வோமாக. வெந்துரு வெண்மழுவான் படையான் மணிமிடற்றான் நரையன். வெந்துரு வெண்மழுவாட் படையான் மணிமிடற்றான் நரையின். ஐந்தலை ஆடரவம் அசைத்தான் அருளியாரூர். ஐந்தலை ஆடரவம் அசைத்தான் அணியாரூர். பைந்தளி கொன்றையந்தர் பரமன் அடி பரவ பாவம். பைந்தளிர் கொன்றையந்தோர் பரமன் அடி பரவ பாவம். நைந்துரும் வந்தனையும் நாடொரும் நல்லவனே. நைந்தரும் வந்தனையும் நாடொரும் நல்லவனே. வெந்துரு வெண்மழுவாட்படையான் மணிமிடற்றான் அறையின். அடியவர்களின் வினைகளை வெந்து உருமாறு செய்யும் வெண்மையான மழுவாளை கையில் ஏந்தியவனும். நீலமணி போன்ற கண்டத்தை உடையவனும். அதான் படையான் மணிமிடற்றான். அதான் நீலமணி போன்ற கண்டத்தை உடையவனும். இடையில் 5 தடையில் அறையின். மணிமிடற்றான் அறையின் 5 ஆடரவம். 5 உடையதாய் ஆடும் பாம்பினை இடையில் கட்டியிருக்காரு. இடுப்பில் இடையில் 5 தலையுடையதாய் ஆடும் பாம்பியை கட்டினவனும். அழகிய திருவாரூரில் பசுந்தளிர்களோடு கட்டிய கொன்றை மாலையை அலைந்தவனும். அதான் 5 ஆடரவம் அசைத்தான் அணியாரூர். பைந்தளிர் கொன்றையாத்த பரமன். பைந்தளிர் கொன்றை மலர கட்டி கொன்றை மலர் மாலையை அணிந்தவனுமாகிய பரமனுடைய அடிகளை பரவ
நம் பாவங்கள் அதான் பைந்தளிர் கொன்றையந்தார் பரமனடி பரவ பாவம் நைந்தொரும் வந்தனையும் நாடொரும் நல்லவனே. கூடிய கொன்றை மாலை அடிந்தவனுமாக பரமனுடைய அடிகளை பரவ நாம் அந்த பரமனுடைய அடிகளை பரவ நம் பாவங்கள் நைந்து இல்லையாகும். அதான் நைந்தரும் வந்தனையும் நாடொரும் நல்லனே. பாவங்கள் நைந்து இல்லாமல் போகும், நாள்தோறும் நமக்கு நல்லனவே வந்தடும். அதான் நாடொரும் நாடொரும்னா நாள்தோறும் நல்லனவே நல்லதே நடக்கும், நல்லனவே நமக்கு வந்தடையும். வீடு பிறப்பெளிதா மதனை வினைவு திரேல் வெய்ய. வீடு பிறப்பெளிதா மதனை வினவுதிரேல் வெய்ய. காடிடமாக நின்று கனலேந்தி கைவீசி. வீடு பிறப்பெளிதா வீடு பிறப்பெளிதா மதனை வினவுதிரேல் வெய்ய. காடிடமா நின்று கனலேந்தி கைவீசி. ஆடும் அவிர்சடையான் அவன் மேயவாரூரை சென்று. ஆடும் அவிர்சடையான் அவன் மேய வாரூரை சென்று. பாடுதல் கைதொழுதல் பணிதல் கருமமே. பாடுதல் கைதொழுதல் பாடுதல் கைதொழுதல் பாடுதல் கைதொழுதல் பணிதல் பணிதல் கருமமே. பணிதல் கருமமே. வீடு பிறப்பெளிதா. வீடு பெற்றை அடைதல் நமக்கு எளிதாகும். அதான் வீடு வெறுப்பெளிதா மதனை வினைவுதிரேல். வீடு பெற்றை அழிதல் நமக்கு எளிதாகும். அதற்குரிய வழிகளை நீர் கேட்பிராயின் கூறுகிறேன். வீடு பிறப்பெளிதா மதனை வினவுதிரேல். வினவு கேட்டிங்கன்னா வினவுதிரேல் வெய்ய சொல்கிறேன். காடிடமாக நின்று கொடிய சுடுகாட்டை தனக்கு இடமாக கொண்டு கனலை ஏந்தி. காடிடமாக நின்று கனல் ஏந்தி கை வீசி. கனலை ஏந்தி கைகளை வீசிக்கொண்டு ஆடும் அவிர்சடையான் ஆடுகின்ற விளங்கிய சடைமுடியை உடையவனாகிய சிவபெருமான் எழுந்தருளிய திருவாரூரை அடைந்து பாடுதல் கைகளால் தொடுதல் பணிதல் ஆகியவற்றை செய்தலே அதற்குரிய வழிகளாகும். எதுக்கு இது பூரா எதுக்கு வருது? வீடு பேர் அடையணும்னா நமக்கு ரொம்ப எளிய காரம். எப்படி எளிதாகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடல். அதான் வீடு பிறப்பெளிதான் அதனை வினவுதிரேல். அப்படி கேட்டிங்கன்னா என்ன வீடு பிறப்பதுன்னு ரொம்ப எளிய காரியமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டால் சொல்கிறேன். காடிடமாக கொடிய சுடுகாட்டை காடிடமாக நின்று கடல்லேந்தி கைவீசி ஆடும் அவிர்சடையான் அவன் மேய வாரூரை சென்று திருவாரூர் சென்று பாடுதல் கைதொழுதல் பணிதல் கருமமே என்று மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இந்த பாடலில் பொதுவாக இந்த தேவார பாடல்களை ஒரு தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை படிக்க நம்மளுக்கு அந்த பதம் பிரித்து இல்லை சேர்த்து பாடுறது கொஞ்சம் கை கூடும். ரெண்டாவது அந்த பண்ணோடு பாடுறது ஒரு சுலபமான ஒரு காரியம் கிடையாது. அதனால் பாடதான் ராகம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுமாரி பாடிக்கிட்டே இருப்போம். ஒரு காலத்தில் அது நிச்சயமாக நம்மளுக்கு எப்படி பாடுறோங்கிறது தானாக இறைவன் நம்மளுக்கு
அருளுவான். அதுதான் இந்த வீடு பெற்று அடைதல் மாதிரி தான் அதுவும் என்று சொல்லிக்கொண்டு இந்த இவ்வளோ அருமை பெருமை நின்ற இந்த திருவாரூர் எம்பெருமானை சென்று கண்டுகளித்து இன்புற்று அவன் அருளை பெற்றுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதில் உங்களை காணவரை அன்பு வணக்கம் கூறி விடுவது உங்கள் அன்பு நலம்பாடு. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் நாம் காண இருக்கும் பதிவும் திருக்குற்றாலம். வாங்க பாடலுக்கு உள்ளே போகலாம். வம்பார் குன்றம் நீடுயர் சாரல் வளர் வேங்கை வம்பார் குன்றம் நீடுயர் சாரல் வளர் வேங்கை கொம்பார் சோலை கோலவண்டி யாழ்சை குற்றாலம். கொம்பார் சோலை கோல வண்டி யாழ்சை குற்றாலம். அம்பாண்ணையோடு ஆடல் அமர்ந்தான் அமர்கொன்றை அம்பாண்ணையோடாடல் அமர்ந்தான் அனலர்கொன்றை நம்பான் மேய நன்னகர் போலும் நம்பான் மேய நன்னகர் போலும் நமரங்கால் நம்மேய நன்னகர் போலும் நமரங்கால். வம்பார் குன்றம் நீடுயர் சாயல் வளர் வேங்கை. நம்மவர்களே காணுந்தோறும் புதுமையை பயக்கும் குன்றங்களையும் நீடுயர்ந்த மலைச்சாரலையும் அழகிய வண்டுகள் யாழ்போல் ஒலிக்கும் வளர்ந்த வேங்கை மரங்களின் கிளைகள் அடர்ந்த சோலைகளையும் உடைய குற்றாலம் இனிய பால் நெய் ஆகியவற்றோடு நீராடலை விரும்புவனாய் விரிந்த கொன்றை மலர்களை சூடிய நம்பனாகிய சிவபெருமான் எழுந்தருளிய நன்னகரமாகும். அதான் அது வம்பார் குன்றம். காணுந்தோறும் புதுமையை பயக்கும் குன்றங்களும் நீண்டுயர்ந்த நீடுயர் சாரல் வளர் வேங்கை. நீடுயர் சாரல் வளர்வோங்கை நீண்டு உயர்ந்த மலைச்சாரலையும் அழகிய வண்டுகள் யாழ்போல் ஒலிக்கும் வளர்ந்த வேங்கை மரங்களின் கொம்பார் சோலை கோல அந்த அவ்வளோ வளர்ந்து நிற்கிற அந்த வேங்கை மரத்தில் அந்த கொம்பலில் கொம்பார் சோலையில் கோல வண்டி யாழ் செய்ய அதான் யாழ்போல் அந்த வண்டுகள் அழகிய வண்டுகள் யாழ்போல் ஒலிக்கும் அந்த வளர்ந்த வேங்கை மலங்களின் கிளைகளில் இந்த வண்டுகள் யாழ்போல் ஒலிக்கிறதா. அதான் கொம்பார் சோலை கோல வண்டி யாழ் செய் குற்றாலம் அப்படின்னு சொல்கிறார். அம்பா நெய்யோடு குற்றாலம். அதான் இனிய பால் நெய் ஆகியவற்றோடு நீராடலை இனிய அதான் அம்பா நெய்யோடு ஆடல் அமர்ந்தான் அலர் கொன்றை.
அப்படின்னு அந்த ஒரு வாரில் சொல்கிறார். இனிய பால் நெய் ஆகியவற்றோடு நீராடலை விரும்புவனாய், யாரே சிவபெருமான் விரும்புவனாய் விரிந்த கொன்றை மலர்களை சூடிய நம்பான் மேய நன்னகர் போலும் நமரங்கான் சூடிய நம்பனாகிய சிவபெருமான் எழுந்தருளியுள்ள நன்னகரமாகும். அந்நன்னகர் அதான் நம்பான் மேய நன்னகர் போலும் நமரங்கான் அப்படின்னு மிக அளவுபட தெளிவுபட சொல்லியிருக்கிறார். மாட வீதி பரு புனர்காழி யார் மன்னன், மாட வீதி வரு புனர்காழி யார் மன்னன், கோடல் இன்று கொழுமுனை கூம்பும் குற்றாலம், கோடல் இன்று கொழுமுனை கூம்பும் குற்றாலம், நாட வல்ல நற்றமிழ் ஞான சம்பந்தன் பாடல் பத்தும் பாடனம் பாவம் பறையோமே, பாடல் பத்தும் பாடனம் பாவம் பறையும் ஏ ஏ மாட வீதி வரு புனர்காழி யார் மன்னன், மாட வீதிகளை உடையதும் ஆற்று நீர்வளம் மிக்கதுமான, இங்கே எதை பற்றி சொல்கிறாரு, திருஞான சம்பந்தர் அவருடைய சீர்காழி பகுதியை பற்றி சொல்கிறார். மாட வீதி வரு புனர்காழி யார் மன்னன், மாட வீதிகளை உடையதும் ஆற்று நீர்வளம் மிக்கதுமான சீர்காழி பகுதிக்கு மன்னனும் பலராலும் நாட வல்லவனுமான நற்றமிழ் ஞான சம்பந்தன் செங்காந்தாள் மலர்களை ஈன்று அவற்றின் கொழுவிய முனையால் கை குவிக்கும் குற்றாலத்து இறைவர் மேல் பாடிய பாடல்கள் 10ஐயும் பாட பாவம் நீங்குமே. அடா மாடவீதி வரு புனர்காழி யார் மன்னன், கோடலின்று கொழுமுனை கூம்பும் குற்றாலம். ரொம்ப அந்த வரிகளை ரொம்ப அருமையாக சொன்னேன். ஆனால் மாட வீதிகளை உடையதும் வரு புனர்காழி காழியார் மன்னன், காழியார் மாட வீதிகளை உடையதும் ஆற்று நீர்வளம் மிக்கதுமான சீர்காழி பகுதிக்கு மன்னன் பலராலும் நாட வல்லவனுமான நற்றமிழ் ஞான சம்பந்தன் செங்காந்தள் மலர்களை ஈன்று அவற்றின் கொழுவிய முனையால் கை குவிக்கும் அதான் கோடலின்று கொழுமுனை கூம்பும் குற்றாலமாம். கோடலின்று கொழுமுனை அந்த அரும்பாக இருக்கிறது இல்லையா, அது அப்படி மலரும்போது கோடலின்று கொழுமுனை கூம்பும் அது குற்றாலமா. அதான் மிக்க சிறப்பு. செங்காந்தள் மலர்கள், அதான் செங்காந்தள் மலர்கள் அந்த பூக்களை ஈன்று அவற்றின் கொழுவிய முனையால் கை குவிக்கும் குற்றாலத்து இறைவர் மேல் பாடிய நாடவல்ல நற்றமிழ் ஞான சம்பந்தன் பாடிய பாடல் 10ம் பாட நம் பாவம் பறையுமே. குற்றாலத்து இறைவர் மேல் பாடிய இந்த பாடல்கள் 10ஐயும் பாட நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீருமே என்று சிறப்பாக இந்த தலத்தை பற்றி பார்க்கும்போது, அருள்மிகு குழல்வாய் மொழி அம்மை உடன் உரை குற்றாலநாதர்
இறைவன் பெயர் வந்து குற்றாலநாதர், அம்மாள் பேர் வந்து குழல்வாய் மொழி அம்மை. இங்கே தல விருட்சம்னு பார்த்தோம்னா குறும்பலா, பலாவில் குறும்பலா இங்கே தல விருட்சமாக பார்க்கப்படுகிறது. குத்தாலம் அப்படின்னு ஒன்று. தீர்த்தம்னு பார்த்தா சிவ மது கங்கை, வட அருவி, சித்ரா நதி, இது மூன்றும் தீர்த்தம். பதிகங்கள் யார் யார் பாடியிருக்காருன்னா திருஞான சம்பந்தர் பாடியிருக்காரு. திருஞான சம்பந்தர் திருந்தமதி பாடியிருக்காரு. ரெண்டாவது பதிகம் 1:9 199 பார்த்துருக்காங்க. 2 பதிகத்திலும் திருஞானசம்பந்தர் ஒரு பாடியிருக்கார். வம்பார் கும்பன் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒரு பதிகம். அடுத்த 2வது திருமுறையில் 71வது பாடல்லையும் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். இது வந்து குற்றாலம், திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம். நெல்லை மாவட்டத்தில் உள்ள தென்காசி செங்கோட்டைக்கும் இடையே, நெல்லை மாவட்டத்தில் உள்ள தென்காசிக்கும் செங்கோட்டைக்கும் இடையே உள்ளது. நடராஜ பெருமானுக்குரிய பஞ்ச சபைகளில் சித்திர சபை, திரிகூடராசப்ப கவிராயர், நடராஜ பெருமானுக்குரிய பஞ்ச சபைகளில் இது சித்திர சபையா. திரிகூடராசப்ப கவிராயர் தலபுராணம் முதலிய பிரபந்தங்கள் எழுதியுள்ளார். சுற்றுலா தலங்களில் சிறப்புடையது. ஏன்னா பெரும்பாலும் இந்த திருக்குற்றாலத்தில் போய் தங்கி நீராடுகள் நிறைய பேர் இருப்பார்கள். அது இந்த சீசன் நேரத்தில் நிறைய பேர் வருஷம் இந்த திருக்குற்றாலத்தில் போய் அந்த அருவியில் நீராடி, ஏன்னா அந்த அருவியில் வந்து அவ்வளோ மூலிகைகள் இருக்கிறதால உடலுக்கு நன்மை பயக்கும் என்று அப்போ கூறப்படுகிறது. நிறைய பேர் வருஷம் போய் தங்கி இருந்து, வசதி இல்லாத காலத்திலே போய் தங்கியிருந்து குளிச்சுட்டு வருவாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பழக்கம். இப்போ அது தடை செய்யப்பட்டிருக்கிறதாக அறியப்படுகிறது. அது சென்றால்தான் தெரியும். அதான் இந்த இதில் வந்து குறும்பலம் மிகவும் முக்கியமாகுமா. அதான் நெல்லை மாவட்டத்தில் தென்காசிக்கும் செங்கோட்டைக்கும் இடையே உள்ளது. நடராஜ பெருமானுக்குரிய பஞ்ச சபைகளில் சித்திர சபை, திரிகூடராசப்ப கவிராயர் தலபுராணம் முதலிய பிரபந்தங்கள் எழுதியுள்ளார். சுற்றுலா தலங்களில் சிறப்புடையது. அதுதான் இப்போ நடுவில் இப்போ நான் பேசினது. அடுத்தது, திருமால் வடிவில் இருந்த மூர்த்தியை அகத்தியர் சிவலிங்க திருமேனியாக மாற்றிய தலம். திருமால் வடிவில் இருந்த மூர்த்தியை அகத்தியர் சிவலிங்க திருமேனியாக மாற்றிய தலம். இங்குள்ள அருவி புகழ்பெற்றது. குற்றால அருவியில் குளிப்பதற்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சுற்றுலா பயணிகள் பலரும் வருவார்கள். அதான் வருஷமே நிறைய பேர் இந்த சீசனுக்காக அங்கே போவாங்க. அந்த சீசனும் நல்லாயிருக்கும். அந்த அருவியில் குளிக்கிறது அவ்வளோதான் ஆனந்தமானது. அங்கே போனால் நிறையா அருவிகள் இருக்கிறது. 5 அருவி, இது வந்து மெயின் அருவி, மெயின் ஆர்ச் அருவின்னு சொல்லுவாங்க. 5 அருவிலாம் இருக்குது. நிறைய கண்டுகளிக்கிறதுக்கு நிறைய தலங்கள் இருக்கிறது. இப்போல்லாம் நிறைய சௌகரியங்கள், தங்குவதற்கு இடவசதி, கைடு நிறைய வந்துடுச்சு. தங்கி அங்கே போய் இந்த இயற்கை அதை இந்த பயணிக்கு அதான் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வந்து ஒரு சிறப்பான மாதமாக அந்த அருவியில் குளிக்கிறதுக்கு சௌகரியமான மாதமாக கூறப்படுது. அந்த 3 மாதம் வந்து பீக்காக நிறைய பேர் கும்பலாக இருப்பார். திருஞான சம்பந்தர் தேவாரம் பெற்றது இந்த தலம். சுவாமி பெயர் குற்றாலநாதர், அம்பாள் பெயர் குழல்வாய் மொழி அம்மை. இத்தலம்
குறும்பலா எனவும் வழங்கப்படுகிறது. திருக்குற்றாலங்கிறது அங்கே விளையக்கூடிய அந்த பலாவுக்கு குறும்பலா என்று பெயர். அதே குறும்பலாவாகவும் அந்த பெயராலேயும் இந்த ஊர் வழங்கப்படுவதாகவும் தெரிகிறது. ஆகவே 2-3 வகையால் சிறப்பு பெற்ற புகழ்பெற்ற இந்த இறைவனை கண்டுகளித்து அவன் அருள் பெற்று உயுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் தங்களை காணும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நலம்பாடி. திருச்சிற்றம்பலம்.